குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு 2ஆம் தேதி, மார்ச் 2ஆம் தேதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள், 2/3/2025. குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள், மார்ச் ஞாயிற்றுக்கிழமை, திருதியை திதி. இன்னைக்கு திருதியை திதி காலை 12:56 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு இல்லை 0:58னா 12:56 உத்திரட்டாதி, தியாஜிதம், சித்தயோகம், மதுரை ஸ்ரீ கூடல் அழகர் விழா தொடக்கம், அன்னவாகனத்தில் ராஜாங்க சேவை, ரம்ஜான் முதல் தேதி இன்று. இன்னைக்கு ரம்ஜான் முதல் தேதியாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்று தென்னை மா பலா வைக்க நண்டு சுப முகூர்த்த நாள். என்னது குயின்குவ கெசிமாவாம் என்னமோ எழுதியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு தெரில. இன்றைய சூரிய உதயம் 6:28. இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரம், கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். அடிபணிந்து அது என்னவோ போட்டிருக்கு. புத்தகம் இல்லாத வீடும் ஜன்னல் இல்லாத வீடும் ஒன்றே. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 3 to 4:30. கௌரி நல்ல நேரம் 10 to 11:30, மாலை 1 to 2:30. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. இன்றைய ராசி பலன். மேஷம் சுகம், ரிஷபம் வரவு, மிதுனம் நன்மை, கடகம் சிரமம், சிம்மம் பிரீத்தி, கன்னி பக்தி, துலாம் தெளிவு, விருச்சிகம் பாராட்டு, தனுசு வெற்றி, மகரம் நலம், கும்பம் விருத்தி, மீனம் பரிசு. சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. நாளை சங்கடகர சதுர்த்தி. நமது சங்கடங்களை எல்லாம் போக்குகின்ற சங்கடகர சதுர்த்தி. சுப முகூர்த்த நாள். செடி கொடிகள் வைக்க நல்ல நாள். உண்மையை நாம் அறிவினால் மட்டும் காண்பதில்லை, அன்பினாலும் காண்கின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு சரியில்லை. விடிய ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. தண்ணி இல்லை, தண்ணி வந்துருச்சான்னு எட்டி பார்த்தேன். ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. தூதுவளைக்கீரை சருமநோய் மற்றும் சளித்தொல்லை நீக்கும். குடல் புண் ஆற தினமும் பச்சை வாழைப்பழத்தை சாப்பிடணும். பச்சை வாழைப்பழம். வெள்ளை மொச்சை சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும், மலச்சிக்கலை போக்கும் தன்மை வாய்ந்தது. ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய். வேதனைக்கும் வெற்றியாக மாற்றலாம். ஓகேங்க, ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க. மாதம் பிப்ரவரி 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் நாள். விவாகம் சுப முகூர்த்த நாள்னு தான் போட்டிருக்கு. சுப நாள் மாத சதுர்த்தி. நாளைக்கு சுப நாள் மாத சதுர்த்தி. இன்று விவாகம்னு தாங்க, அதாவது சுப முகூர்த்த நாள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு. ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. தண்ணி வந்துருச்சான்னு எட்டி பார்த்துட்டே இருங்க.
செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பேறும் கிடந்தேன் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள். நம்ம எப்போவுமே ராகுகால பூஜை செய்வோம் 4 to 6. இன்னைக்கு சூரிய பகவானுக்குரிய நாள். அவருக்குரிய தானியம் கோதுமையினால் ஆன பண்டம் வீட்டில் செய்யலாம், சாப்பிட்லாம், யாருக்காவது கொடுக்கலாம். நாம் இது செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு இது இருக்குது, ஸ்ரீ சக்கரம் போட்டு இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சௌந்தர்ய லகரின்னு போட்டிருக்கு. ஆனால் சௌந்தர்ய லகரி பாஷ்யம்னு போட்டிருக்கு. ஆனால் அம்மா 2 கையிலையுமே சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு அழகாக இருக்குது. நாளைக்கு அந்த படத்தை போடுறேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்குது. குருபாதகா வந்தனம் சமர்ப்பணம். ஸ்ரீசக்கரம் சௌந்தர்ய லகரி முதல் பாகம் ஆனந்த லகரி ஸ்ரீ வித்யா ரகசியம். 2ஆம் பாகம் சௌந்தர்ய லகரி. தலை முதல் கால் வரை தேவியின் அழகை வர்ணிப்பது தான் இந்த சௌந்தர்ய லகரி. ஸ்ரீசக்கரம் வரைமுறை, சில பிரயோகங்கள், மந்திரம் சித்தியாக பூஜையும் ஜபமும் செய்யும் முறை, அபிராமி அந்தாது, ஸ்லோகங்களின் அகராதி, துணை நூல்கள், உச்சரிப்பின் விளக்கம். கா என்பது கங்கை என்பதில் போல, குடம் பாதம் என்பதை போல. அதுக்கு என்ன இதுன்னு போட்டிருக்காங்க. பாடபேதம், உபனிஷதம், ஒப்பிடுக, ஸ்ரீமத் பகவத் பாதைக, ஆதிசங்கராச்சாரியார், ஸ்லோகம், லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தர்ய லகரி முதல் பகுதி பதிப்பின் முகவுரை. சௌந்தர்ய லகரி என்னும் நூல் சிறந்த மந்திர சாஸ்திரமாக இந்த நாடெங்கும் போற்றப்படுகிறது. லிங்க புராணத்தில் விநாயகர் வாழ்த்தில் இது மகாமேரு மலையில் விநாயகரால் எழுதப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. பிறை தவழும் எழில் தோன்ற பிறங்கு கதிர்வெண் கோட்டான் செறிகதிர் செய் தடங்குடுமிச் செம்பொன் மால்வரை வாய்ப்ப மறைப்புகளும் சௌந்தரிய லகரியினை வகுத்தெழும் விரல் மூவேளமுகன் விரைமலர்த்தா வினை தொழுவாம். மேருமலையில் எழுதி வைத்தவர் புஷ்பதந்தர் என்றும், ஆனால் அதற்கு முன்பே அது கைலாச மலையில் சிவாலயத்தின் மதிச்சுவரில் எழுதப்பட்டிருந்தது என்று ஒரு வரலாறு உண்டது. புராணங்கள் கூறுகின்றன. மேருமலையில் இருந்ததை கௌடபாத சித்தர் கிரகித்து பின்பு ஆதிசங்கரருக்கு அதை உபதேசம் செய்ததாக சௌந்தர்ய லகரியை தமிழ் பாடலாக்கிய வீணை கவிராஜ் பண்டிதர் கூறுகிறார். அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அதாவது சிலர் ஆதிசங்கரர் கைலாய மலையிலிருந்து இதை எடுத்து வந்தார் என்பது கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கு கிடைத்தது ஆனந்த லகரி என பெயர் பெற்ற பகுதியில் அடங்கிய 41 ஸ்லோகங்கள் மட்டுமே. பிற்பகுதியில் உள்ள 59 ஸ்லோகங்களையும் சங்கரர் தானே எழுதி பூர்த்தி செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. பொதுவாகவே சௌந்தர்ய லகரி என்னும் நூலின் பெரும்பகுதி சங்கராச்சாரியால் எழுதப்பட்டது என்பதிலும், ஆதிசங்கரால் முதலில் அவராலேயே உலகிற்கு அளிக்கப்பட்டது என்பதிலும் ஐயமில்லை. இது தேவி ஸ்தோத்திரங்களுள் தலை சிறந்தது. நமஸ்கரித்தல், ஆசி பெறுதல், சித்தாந்தத்தை எடுத்துரைத்தல், பராக்கிரமத்தை புகழுதல், பெருமைகளை விளக்குதல், பிரார்த்தனை செய்தல் என ஸ்தோத்திர லட்சணம் 6 வகைப்படும். நமஸ்காரம் அதில் சொல்லியிருக்கு. இங்கே கூறிய எல்லா லட்சணங்களும் சௌந்தர்ய லகரியில் உள்ளன. நமோ பாகம்
ரும 85 ஸ்லோகங்களில் முதல் லட்சணமாக அமைகிறது. நமக என்று உபாசித்தால் ஆசைகள் எல்லாம் உபாசிப்பவனை நமஸ்கரிக்கும் என்று உபனிஷதம் கூறும் உண்மை இங்கே அனுபவத்தில் காணப்படும். உன்னுடைய பாததூளி அவித்தை குடிக்கொண்ட உள்ளத்தினருக்கு அகத்திருளை போக்கும் சூரியனுடைய உதயத்தீவின் நகரம் போலும். அவிவேதிகளுக்கு ஆத்ம ஞானமாகிய கற்பக விருட்சத்தின் பூங்கொத்திலிருந்து பரவிச் செல்லும் மகரந்தம் போலும். ஏழைகளை நினைத்ததை அழிக்கக்கூடிய சிந்தாமணி குவியல் போலும். பிறவிக்கடலில் மூழ்கியவருக்கு ஆதி வராகமாக அபஜரித்த பூமியை தாங்கிய முராரின் கோரைப்பற்கள் போலும் விளங்குகின்றன. அவ்வளவு ஒரு சிறப்பு. அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க. ஸ்ரீசக்கரம் அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அடுத்த இதில் பதிப்பில் பார்க்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவ்வளவு அழகாக இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இதை பற்றி முழுசாக போடுறேன். சௌந்தர்ய லகரி பாஷ்யம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.